தற்போது 1000 பேருக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல நெல்லை தவிர அண்டையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக வந்த வண்ணம் இருப்பதாக நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. இதனால அந்த பகுதியில் போக்குவரத்து எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, போக்குவரத்துல மாற்றம் ஏதும் செய்யப்பட்டிருக்கிறதா, அது தொடர்பான தகவல் இருக்கா? இந்த மண்டபத்திற்கு வெளியிலே நடிகர் விஜயை பார்ப்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வரக்கூடிய வழிகளில் சிறிது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏனென்றால் அவருடைய காரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் பலரும் பின்தொடர்ந்து வந்ததால் சிறிது நேரம் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. ஆனால் அதன் பிறகு உடனடியாகவே அது சரி செய்யப்பட்டது. தற்போது வெளியில் காத்திருக்கக்கூடிய அந்த ரசிகர்களால் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது கிடையாது. ஏனென்றால் அந்த மண்டபத்திற்கு வெளியிலே ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்கின்றார்கள். அதே போல உள்ளே இருக்கக்கூடிய அந்த 1000 நபர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், நடிகர் விஜய் தற்போது பாளையங்கோட்டையிலே தொடர்ந்து அவர் அந்த உதவிகளை செய்து வருகின்றார். அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தும் அவர்கள் பட்ட சிரமங்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகின்றார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான அந்த வெள்ளத்திற்கு உதவியாக ஒரு சிறு தொகையும் வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது நடிகர் விஜய் அவர்கள் அந்த காய்கறி, மளிகை சாமான் உள்ளிட்ட அந்த நிவாரணப் பொருட்களாக அவற்றையும் அவர் தொடர்ந்து அனுப்பி கொடுத்து வருகின்றார். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர்களுக்கான இந்த மதிய உணவு மற்றும் அவர்களை பத்திரமாக கொண்டு சென்று வீட்டில் சேர்ப்பது போன்றவையும் நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு பொதுமக்களும் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று நடிகர் விஜய் தற்போது காய்கறி, மளிகை சாமான் போன்றவற்றை எல்லாம் கொடுத்து வருகின்றார். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியிலே தற்போது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனியார் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிவாரண நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளோடு பங்கேற்றிருக்கின்றார். அதே போல உள்ளே வந்திருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மக்கள் இயக்கத்தின் சார்பிலே தேர்வு செய்யப்பட்ட நபர்கள், அதாவது தூத்துக்குடி, நெல்லை போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய பகுதிகளில் யார் யாருடைய வீடெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டதோ, யாருடைய வீடெல்லாம் இடிந்து விழுந்ததோ அவர்களுடைய பெயர் பட்டியலை தயாரித்து அதனை சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்திற்கு கொடுத்து அவர்கள் அந்த இறுதி பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 1000 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த நிவாரண உதவி வழங்கப்படுகிறது. இந்த நிவாரண உதவி பொறுத்தவரையிலே 3 வகையாக கொடுக்கப்படுகின்றது. அதாவது வீடுகளை இழந்தோருக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிறு தொகை கவரில் வைத்து வழங்கப்படுகின்றது. அதே போல அனைவருக்குமே மளிகை சாமான், காய்கறி போன்றவை வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு ஆறுதலோடு சேர்த்து இந்த உதவியும் செய்யப்படக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதை நம்மால் திரையில் பார்க்க முடிகின்றது. அனைவருமே சிரித்தபடி அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் எழுந்து நடந்து வந்து மேடைக்கு வர வேண்டாம், நானே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து இந்த உதவிகளை செய்கிறேன் என்று விஜய் மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு, அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து அவர்களிடம் அந்த நிவாரணப் பொருட்களை கொடுக்கின்றார். விஜயிடமிருந்து நிவாரணப் பொருட்களை பெறும்போது இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் பெண்கள், வயதானவர்கள் என அனைவருமே மிகுந்த மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு அவர்கள் வந்து அந்த பொருட்களை பெறக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய முகத்தில் அத்தனை ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு, சந்தோஷத்தை பார்க்க முடிகின்றது. இத்தனை நாள் திரையிலே பார்த்து ரசித்த ஒரு தலைவனை, ஒரு நடிகனை நாங்கள் இன்று நேரில் பார்க்கின்றோம். எங்களுக்கு விருப்பமான ஒரு நடிகரை நாங்கள் எங்கள் கண் முன்னாடி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் துயரத்தோடு, துன்பத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு அருகில் வந்து ஒரு ஆறுதல் சொல்லி எங்களுக்கு ஒரு தொகையும் கொடுத்து அவர் வந்து இது போன்ற நிவாரணப் பொருட்களையும் கொடுப்பது எங்களுக்கு மனதுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து ஒரு மனவேதனையில இருக்கக்கூடிய நிலையிலே நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த செயல் என்பது எங்களுடைய இந்த புண்பட்ட மனதுக்கு ஒரு சிறு ஆறுதலாக இருக்கின்றது என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல பெண்கள் பலரும் அவரை கையை பிடித்து நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகின்றது. 1000 பேருக்கு இன்றைய தினம் இந்த வேட்டி, சட்டை, துண்டு உள்ளிட்டவையும் வழங்கப்படுகின்றது. அதாவது இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்களுக்கு வேட்டி, சட்டை, துண்டும், அதே போல பெண்களுக்கு புடவை போன்றவையும் வழங்கப்படுகின்றது. வீடுகள் சேதமடைந்த 30 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 5 கிலோ அரிசி, சர்க்கரை, ரவை, கோதுமை, சேமியா அடங்கிய அந்த வீட்டிற்கு தேவையான, சமையலுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் போன்றவையும் வழங்கப்பட்டு வருகின்றது.
நடிகர் விஜயனுடைய மக்கள் இயக்கத்தின் சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்படும் என்று சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அதற்கான அந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட 1000 நபர்களுக்கு நடிகர் விஜய் தற்போது நேரடியாக களத்திற்கு வந்து அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தும் அவர்கள் என்ன மாதிரியான சிரமத்திற்கு ஆளானார்கள் என்பதை அவர்கள் சொல்ல கேட்டும் அவர்களுக்கு தோளில் தட்டி கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். வரக்கூடிய இளைஞர்கள் சிலர் நடிகர் விஜயை கட்டி பிடிக்கிறார்கள், அவரோடு செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். சில வயதானவர்கள் கூட அவருடைய கையை பிடித்து முத்தம் கொடுக்கிறார்கள். தங்கள் வீட்டு பிள்ளையை போல அவர்கள் கொஞ்சி பேசியும் அன்போடு உறவாடியும் வருகின்றார்கள். விஜய் அவர்கள் அடுத்தடுத்த நபர்களுக்கு தொடர்ந்து அந்த நிவாரண உதவிகளை கொடுத்து வருகின்றார். மேடைக்கு அழைக்காமல் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து நடிகர் விஜய் இந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்து வருகின்றார். நடிகர் விஜய் பொறுத்தவரையில ஒரு நடிகர் என்பதை தாண்டி மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தையும் அவர் நடத்தி வருகின்றார். இதற்கு முன்பு அவருடைய ரசிகர் மன்றம் இருந்தது. அந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக பல்வேறு கிராமங்கள், பாதிக்கப்பட்ட பகுதிகள் எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அந்தந்த பகுதிகளில் சிறு சிறு விஷயங்களாக செய்து வந்தார். ஆனால் சமீபத்திய ஆண்டுகளாக அதை ஒரு பெரிய இயக்கமாக மாற்றி மக்கள் இயக்கம் என மாற்றப்பட்டு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்ட பிறகு அதனுடைய செயல்பாடுகள் இன்னும் விரிவடைய தொடங்கியது. பல்வேறு இடங்களுக்கு செல்வதும் மக்கள் இயக்கத்தின் மூலமாக தேவையான உதவிகள் செய்து வந்தார். இந்த நிலையில நெல்லையில் சென்று நிவாரணப் பணிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.